ஸோ இப்போ என்னன்னா அவர் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டாரு. இதற்கு ஆதாரப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. ஸோ இப்போ அவர் குற்றச்சாட்டை வச்சுட்டாரு, ஆதாரத்தை வெளியில் விட்டுட்டாரு, எல்லாத்தையும் அவர் பேசிட்டாரு. இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்றத நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்? ஒரு ஆதாரத்தோடு இது போல நடக்கலன்னு சொல்லி மக்களுக்கு நிரூபித்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் அரசியல் மீது, இந்த தேர்தலின் மீது, இந்த ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னா அந்த நம்பிக்கையே போயிடும். இன்னைக்கு அப்படி ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நமக்கு தேர்தல் வரப்போகிற டைம் 2026 இப்போ நமக்கு தேர்தல் வரப்போகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக எழுந்திருக்கிறது. அப்போ இப்படி ஒரு வேலையை வந்து பாஜக செய்யும்போது நம்முடைய தலைவர் அன்றைக்கு அதை கணித்து தான் மிக தெளிவாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் சொல்றாரு, ஜனநாயக படுகொலை வந்து நடப்பதற்கான அனைத்து வேலைகளும் நடக்கிறது. ஜனநாயகத்துடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த தேர்தலை ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸாக நடத்துவதற்கே வந்து இங்கே தேர்தல் ஆணையர் ரொம்ப முக்கியம். அந்த தேர்தல் ஆணையரை ஒருதலை பட்சமாக இன்றைக்கு ஒன்றிய பாஜக நியமிக்கிறது. அதற்கான வழிவகைகளை செய்துவிட்டது. அப்போ எப்படி தேர்தலின் மீது, ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும்னு எங்கள் தலைவர் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அதனோட வெளிப்பாடு தான் திரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தின் துணை கொண்டு தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு திட்டம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இதை தான் நாங்கள் முதல்லயே சொல்கிறோம், நீங்கள் ஜனநாயக படுகொலை பண்ணக்கூடிய ஒரு பாசிச ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, அனைத்து அரசு துறையிலும் கையில் வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பதற்காக ஒரு வேலை நடக்குது அப்படின்னு நம்ம மிக தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம்.